வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாரம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. முதல்ல வழக்கம் போலவே நம்ம கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். அதில் கோல்டு இந்த வாரம் இரவு 11 மணி வாக்கில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு $2493 ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. டாலர் வேல்யூவில் கோல்டு போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த 520லேருந்து 460 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சமீப காலமாக இது இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு 2-3 வாரங்களாக இது தொடர்றதையும் நம்ம பார்க்குறோம். நேற்று ஒரு நல்ல ஏற்றத்தோடு கிட்டத்தட்ட 520 வரைக்கும் போனது. இன்றைக்கி 493 இப்போ தற்சமயம் அதனுடைய ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட இந்த வாரமும் கோல்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் வரலை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த லெவலில் என்ன செய்ய போகுது. அப்படியே வந்தாலும் கீழே 2425 ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் திரும்புறதுக்கு வாய்ப்பு எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரக்கூடிய வாரங்களில். அப்படி எடுத்துச்சு அப்படின்னாலும் நம்ம அடுத்த கட்டமாக அது மேலே போகக்கூடிய தூரம் எதுவாக இருக்கும் அப்படின்னா $2600 அப்படிங்கிற ஒரு இலக்கை எட்டி பிடிக்கிறதுக்கு அது முயற்சி செய்தா வரக்கூடிய வாரங்களில் அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக இருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் கோல்டை விட ஒரு போட்டி போட்டு கீழே வர்றதில் ரொம்ப முக்கியத்துவம் காட்டிக்கிட்டு இருக்கு. 27.85 அப்படிங்கிற லெவலில் தான் இப்போது அதனுடைய ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் திரும்புதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் தான் நம்ம பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் 27.50 அப்படிங்கிறத உடைக்கும் போது கீழே 26 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் உடைத்து கீழே போகும்போது தான் கொஞ்சம் யோசிக்கணும். இருந்தாலும் கூட ஒவ்வொரு இறக்கங்களும் கோல்டு, சில்வர் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளவு இறங்கினாலும் அடுத்தடுத்து நமக்கு சப்போர்ட் ஏரியாஸ் இருக்குது. அந்தந்த இடங்களில் அதனுடைய சப்போர்ட் எடுத்து திரும்புது அப்படின்னா நம்ம வாங்கிட்டு திருப்பி நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நமக்கு பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த இறக்கங்கள் நமக்கு ஒரு வாய்ப்புகளாக கோல்டில், சில்வர்லேயும் மாறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். இந்த வாரம் வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்ய போகுது சில்வருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்து மேலே போக முயற்சித்தது. இந்த வாரம் அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. 67.60 லெவலில் இப்போது டாலர் வேல்யூவில் அதனுடைய ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு. $65 தான் அடுத்த சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட் ஏரியாவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே அதனுடைய திருப்பம் இருக்கா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதற்கும் கீழே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் இன்னும் வீக்னஸ் அதிகமாகிறதுக்கு சான்சஸாக மாறலாம். என்ன செய்யுது க்ரூட் ஆயிலுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாம். நிஃப்டி 24,852 க்ளோசிங் போயிருக்கு. நம்ம போன வாரமே நாம் பேசும்போது ஒரு காரணத்தை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதாவது நிஃப்டியினுடைய ஏற்றமானது ஒரு மிக வலிமையாக தெரியல. ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு நாளும் எப்படியாவது நிறுத்தணும் கொண்டு போய் மேலேன்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இது எங்கேயோ ஒரு இடத்துல தடுமாறி கீழே இறங்கி வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காஷியஸாகவே இருங்க அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவில் ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள். அதனுடைய தாக்கமாக தான் இந்த வாரத்தில், அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் முதல் 2 நாட்கள், இந்த பர்டிகுலராக சொல்லப்போனால் திங்கள், செவ்வாயில் ஒரு நல்ல ஏற்றத்தோடு தான் மேலே இருந்திருக்கு. 25,333 வரைக்கும் மேலே போயிருக்கு. அதுதான் மேக்ஸிமம் டாப்பு. நம்ம 25,395 அதனுடைய ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். அந்த லெவலுக்கு போகலை. அது கிட்டத்தட்ட அந்த லெவல் நெருங்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் அங்கேருந்து அதற்கு மறுநாள் இப்படி தொடர்ந்து அதனுடைய ஏற்றமானது குறைஞ்சி இன்றைக்கி 24,852 முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,610 24,000 தான். ஸோ இந்த இடத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சாத்தியமாகிட்டு போகிறதுனால
குறிப்பாக யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சரிவை சந்திச்சிட்டு இருக்கிறதுனால அதை சார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக அதோடு சேர்ந்து இதுவும் இறங்கி வருவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அப்படி வாய்ப்புகளை கொடுத்தா இந்த 24,610 கட் பண்ணும்போது 24,000 அப்படிங்கிற ஒரு லெவல் வரைக்கும் கூட வரத்துக்கு வாய்ப்புகளாக மாறிடலாம். கொஞ்சம் காஷியஸாகவே வாட்ச் பண்ணுங்கள். நமக்கு அதனுடைய இறக்கங்கள் இறங்க இறங்க நம்முடைய பொசிஷன்ஸ் ஏதாவது ப்ராஃபிட்டில் இருந்துச்சுன்னா வெளியில் வந்துட்டு மறுபடியும் திருப்பி கீழே வரும்போது பை பண்ணுறதுக்கு நம்ம கேஷை ரெடி பண்ணிக்கணுன்றதை கூட நான் சொல்லியிருந்தேன் போன வாரங்களில். ஸோ அதனுடைய இம்பேக்ட்ஸ் இப்போ இருக்குது. ஸோ நமக்கு அது கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. தொடர்ந்து நம்ம இந்த இறக்கம் கண்டினியூ ஆகுதாங்கிறத வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். செக்டார்ஸுகளும் அதுக்கு தகுந்த போல் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத அடுத்தபடியாக பார்க்கலாம். அடுத்த செக்டார்ஸுகளை பார்க்கலாம். செக்டார்ஸுகளில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவில் 51,850 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸை நோக்கி தான் அதனுடைய பயணம் இருந்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 51,750 வரைக்கும் இந்த வாரத்தினுடைய உச்சமானது தொட்டு இருக்குது. ஒரு 100 புள்ளிகள் முன்னாடியே திரும்பியிருக்கு. ஆனால் க்ளோசிங்னு பார்த்தீங்கன்னா 50,576 கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைனை நெருங்கி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ அதை கட் பண்ணி 49,990 கீழே போய் க்ளோசிங் போகும்போது கொஞ்சம் வீக்னஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் கூடலாம். அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸை நோக்கி அது போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பினை தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் பார்ப்போம். ஃபின் நிஃப்டி 23,950 அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தினுடைய மேக்ஸிமம் டாப். அந்த லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. பட் க்ளோசிங் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தினுடைய க்ளோசிங் 23,529 க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 24,050 கிட்டத்தட்ட நெருங்கி போய் இப்போ திருப்பி கீழே வந்திருக்கு. ஸோ மறுபடியும் இதனுடைய இறக்கமானது தொடர்ந்துச்சு அப்படின்னா 22,860 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் தாண்டி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே போகும்போது கொஞ்சம் வீக்னஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகளாக மாறிடும். இறக்கம்ங்கிறது பங்குச்சந்தையில் ஒரு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. பேனிக் ஆகாதீங்க. நல்ல ஒரு ஸ்டாக்ஸுகளை சந்தர்ப்பத்தோடு இந்த நேரத்தில் வாங்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கங்க. அதன் பின்பு செட்டில் ஆகும்போது நமக்கு அதுவே வந்து ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறும். ஸோ தற்சமயம் ஒரு இறக்கத்தை நோக்கி ஒரு திரும்பி இருக்கிறத நம்ம பேங்க் நிஃப்டிலையும் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இப்போ ஃபின் நிஃப்டிலையும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணும்போது ஃபின் நிஃப்டியில் நான் சொன்ன மாதிரி அடுத்த சப்போர்ட்டான 22,860 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி. நிஃப்டி ஐடியை பொறுத்தளவில் 42,510 கீழே இந்த வாரம் க்ளோசிங் போயிருக்கு. 42,228 க்ளோசிங் போயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் அதனுடைய அடுத்த லெவலான 43,590 தொடர்றதுக்கு முயற்சி செய்து போக முடியல. 43,000 வரைக்கும் தான் மேக்ஸிமம் தொட்டிருக்காங்க. இப்போ 42,510 கீழே க்ளோசிங் போயிருக்கிறதுனால வரக்கூடிய வாரத்தில் இறக்கங்கள் தொடர ஆரம்பிச்சதுன்னா அகைன் 40,750 வரைக்கும் கூட மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகளாக எல்லாம் கொஞ்சம் உஷாராகவே ஐடி ஸ்டாக்ஸ்லேயும் இருக்கிறது நல்லதாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நமக்கு காட்டுது. வரக்கூடிய வாரம் என்ன செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 23,043 க்ளோசிங் போயிருக்கு. 23,100 கீழே அதனுடைய க்ளோசிங் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் வந்து இந்த வாரம் முழுக்க சுற்றி ஆடி இருக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை அடுத்த வாரம் ஒரு சரியான சூழ்நிலை ஏற்பட்டு மேலே திரும்பிச்சு அப்படின்னா 24,090 வரைக்கும் அடுத்து அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. உடைச்சு கீழே வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா 22,695 சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல இருந்து என்ன செய்யுதுன்றதை பாருங்கள். அதையும் உடைச்சி கீழே போச்சுன்னா வீக்னஸ் அதிகமாகிறதுக்கு சான்சஸாக மாறலாம். அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி எஃப்எம்சிஜி 63,175 க்ளோசிங் போயிருக்கு. கிட்டத்தட்ட 63,580 தொட்டுட்டாங்க. போன வாரத்துலேருந்து அதனுடைய முயற்சி அதை தாண்டி க்ளோஸ் பண்ணி பார்க்கணுன்ட்டு அப்படி இப்படி போய் வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் மாறி. பட் இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கத்தோட க்ளோசிங் கொடுத்துருக்கு.
ஸோ 63,000க்கு கீழே கட் பண்ணி கீழே போகும்போது கொஞ்சம் வீக்னஸ் வந்து 61,825 வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்புகளாக மாறிடலாம். சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு செக்டார்களையும் அப்படி வந்துட்டால் என்ன செய்யுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு தான் நம்ம சொல்ல முடியுது. இல்லை இப்படி ஆப்போசிட் சைடில் 63,580 கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 66,550 வரைக்கும் அடுத்ததில் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேப் இருக்குது. ஸோ எஃப்எம்சிஜியில் அப்படியும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. வாய்ப்பு கொடுத்தா மட்டும் அந்த சைடில் நம்ம யோசிக்கிறது சரியாக இருக்கும். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 26,040 கீழே கொண்டு வந்து இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 25,527 க்ளோசிங் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த வாரம் பூராவுமே வந்து ஒரு ரெட் கலர்லேயே தான் முடிஞ்சிருக்கு. இந்த இறக்கமும் வந்து தொடர்ந்து இறங்கி வந்திருக்கிறதுனால 25,275 அடுத்து சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். உடச்சிடுச்சு அப்படின்னா 24,490 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகளாக மாறிடலாம். ஸோ ஆட்டோ செக்டார் ஏற்கனவே வீக்னஸ்லேருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சு மறுபடியும் அதில் ஒரு வீக்னஸ் வந்திருக்கிறத அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 1040 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துலையே தான் இருந்துகிட்ருக்கு. 1032 இந்த வாரம் க்ளோசிங் இருக்குது. ஸோ தொடர்ந்து அதனுடைய முயற்சி மேல் நோக்கி பயணிக்கணுங்கிறது தான். ஆனாலும் வாய்ப்பு கிடைக்காம அது தவறிக்கிட்டே இருக்கிறத இதில் நம்ம பார்க்க முடியுது. எப்படி பார்த்தாலும் ஒரு 1020 கீழே வரும்போது அதனுடைய வீக்னஸ் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகலாம். 965 தான் அடுத்த சப்போர்ட். ஸோ அந்த லெவலுக்கு வந்தாலும் வந்துடும். அப்படி வாய்ப்பு கொடுக்காம மேலே திரும்பிச்சின்னா 1120 ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ரியாலிட்டிக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சூழ்நிலை. என்ன செய்ய போது வரக்கூடிய வாரத்தில்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 9,161 க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ கண்டினியூஸாகவே சில வாரங்களாகவே. 9,805 எட்டி பிடிக்க வாய்ப்பே இல்லாதது போல தான் இதனுடைய சூழ்நிலை மாறிக்கிட்டு வருது. 8,950 கட் பண்ணி திருப்பியும் கீழே போகிறதுக்கு முயற்சிகள் தொடர்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக தான் இப்போ இந்த மெட்டல் ஸ்டாக்ஸில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து சப்போர்ட் ஏரியாஸ் வரும்போது அந்த இடத்துலேருந்து எங்கேருந்து திரும்புதோ அந்த இடத்த நம்ம வாட்ச் பண்ணி மெட்டல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு அதில் கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறது நல்லதாக தெரியுது. என்ன செய்யுதுங்கிறத பார்ப்போம். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சுன்னா வேணால் கூட மறுபடி திரும்பி மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக மாறலாம். அப்படியான சந்தர்ப்பத்தை நிஃப்டி மெட்டல் தரதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 13,635 அப்படிங்கிறது தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த வாரம் 13,607 வரைக்கும் போயிருக்கு. அங்கேருந்து ஒரு இறக்கத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 13,024 கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 600 புள்ளிகள் கரைச்சி கீழே கொண்டு வந்திருக்காங்க இந்த வார உச்சத்துலேருந்து கீழே. ஸோ அதுலேயும் வந்து ஒரு வீக்னஸ் வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ 12,650 அடுத்த சப்போர்ட் அங்கே வந்து என்ன செய்யுதுன்னு பாருங்கள். அதையும் உடச்சிருச்சு அப்படின்னா 12,000 நோக்கி வர வாய்ப்பாக மாறிடலாம். ஸ்ட்ராங்காக அதனுடைய க்ளோசிங் வீக்லியில் இருந்துச்சுனாலே நமக்கு அடுத்தடுத்த கட்டம் கீழே போகிறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். ஓவராலாக அமெரிக்க பங்குச்சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சரிவு அப்படிங்கிறது பங்குச்சந்தையில் ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு. அது தொடருமானால் ஈவன் கமாடிட்டி சந்தையிலையும் வந்து ஒரு வீக்னஸ் இருக்கிறதுனால நமக்கு இறக்கங்கள் வருவதற்கு ஒரு சின்ன வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. வாங்கிறத விட முக்கியம் அதை எங்கே வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதை நம்ம மறந்துட்டு ஏதோ குறைஞ்சிருச்சு அப்படின்னோன்னா படக்குன்னு போய் வாங்கிடக்கூடாது. அது குறைந்து எவ்வளோ தூரம் இறங்கி வருதோ அந்த இடத்துல ஒரு முடிந்த வரைக்கும் நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதனுடைய சப்போர்ட் ஏரியாஸில் வரும்போது வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஒரு 10 ரூபா நம்ம முன்ன பின்ன இருக்கலாம், இருந்தாலும் அந்த இடத்த கரெக்டாக வரும்போது நம்ம சரிவர பார்த்து வாங்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ இது வந்து வரக்கூடிய வாரத்தில் என்னுடைய எண்ணம். நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. அடுத்த வீடியோவில் எனக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளை உங்களோடு பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.